ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனில் திட்டியதாரில்ல, இவர் தான் ஆக்டர் பசுபதி. இவர் நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். இவரை பற்றின சின்னதான ஒரு பயோ நீங்கள் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆக்டர் பசுபதி அவர்கள் 1969 சென்னையில் பிறக்கிறாரு. ஆனால் இவரோட குடும்பம் தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. இவர் தன்னுடைய 15வது வயசுல சென்னையில் இருக்கிற கூத்துப்பட்டில் போய் சேர்றாரு. நெக்ஸ்ட் அங்கேயே ஒரு 13 வருஷம் இருந்து அவரோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளில வராரு. இவர் தன்னுடைய தொழில்துறையை ஆர்ஜேயாகவும் நியூஸ் ரீடராகவும் தொடங்குறாருங்க. அப்புறம் இவருக்கு நாசர் கூட ஏற்பட்ட நட்பால தமிழ் இண்டஸ்ட்ரியல் சினிமாக்குள்ள வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க. அந்த டைம்ல பார்த்திபன் அவர்கள் இயக்கிய ஹவுஸ்ஃபுல் என்ற படத்துல இவர் நடிச்சு ஒரு கரப்ட் போலீஸா அறிமுகமாகிறாரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. நெக்ஸ்ட் நம்ம நாசர் அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு நம்ம பசுபதியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்புறம் இவருக்கு மருதநாயகன் படத்துல வில்லன் கேரக்டர் கிடைக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், மருதநாயகன் படம் ட்ராப் அவுட் ஆயிடுங்க. ஸோ நம்ம நாசரோட மாயன் படத்துல இவருக்கு ஒரு மெயின் கேரக்டரா அறிமுகப்படுத்தப்படுகிறார். பசுபதி அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிச்சு வெளிவந்த படம் வெயில். இந்த படம் தேசிய விருது பெற்றதுங்க. நெக்ஸ்ட் இவர் நடிப்புல வெளியான கன்னத்தில் முத்தமிட்டால், விருமாண்டி, சுல்லான், மதுரை, திருப்பாச்சி, குசேலன், ராமன் தேடிய சீதை, அசுரன், சார்பேட்டா பரம்பரை, கல்கி 2898 போன்ற படங்கள்ல இவரோட ஆக்டிங் மிரட்டி விட்டுருவாரு. எனக்கு இவர்கிட்ட பிடிச்ச ஐகானிக் ரோல்னா நம்ம சார்பேட்டா பரம்பரையில் வர ரங்கவாத்தியா அவர்கள் தாங்க. இவர் மற்றும் சார்பேட்டா பரம்பரை போன்ற படத்திற்கான சிறந்த துணை நடிகருக்கான பிலிம்ஃபேர் அவார்டும் பெற்றிருக்காருங்க. இவர் சிறந்த துணை நடிகருக்கான IDFA விருதையும் வாங்கியிருக்காருங்க குசேலன் படத்துக்காக. ஸோ ஆக்டர் பசுபதி அவர்களோட ஸ்டோரியை பற்றி இன்னைக்கு பார்த்தோம். நாளைக்கு யாரை பற்றி பார்க்கலான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.